அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் PYQ பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 12. Draw the graph of cos inverse x where x belongs to -1 to 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் வரையணும், அதுக்கப்புறம் அதனுடைய ரேஞ்ச் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் கிராஃப் வரையும் போது எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துப்போம்ல, அதே போல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வேணும்னா எடுத்து எழுதிக்கலாம். y இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு -1 0. ஸோ காஸ் இன்வர்ஸில் எப்போ நமக்கு -1 வரும்னா காஸ் பை. சரியா? அடுத்து காஸ் இன்வர்ஸில் நமக்கு எப்போ 0 வரும் அப்படின்னா 90 டிகிரி பை பை 2. ஓகே, இப்போ கிராஃபு இது பை பை 2 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இது பை, இது 0. காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு -1 0 +1 -1 இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து -1 பைன்றது இந்த பாயிண்ட் கரெக்டா. அடுத்து 0 பை பை 2ன்றது இந்த பாயிண்ட். நமக்கு கிராஃப் இப்படியே போயிட்டே இருக்கும், இப்படி வந்து இங்கே வந்து முடியும். ஆனால் நமக்கு 0 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கிராஃப் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? இதுதான் நமக்கு காஸ் இன்வர்ஸோட கிராஃப் ஃப்ரம் 0 டு -1 டு 0. சரிங்களா? அடுத்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னா என்ன? இந்த -1 அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றது ரேஞ்சு கரெக்டா. அப்போ பை 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 2. ஸோ இதை ஆர்டராக எழுதணும் அப்படின்னா பை பை 2 பை தான் ரேஞ்ச். ஓகே, தேங்க்யூ.